ஆனால் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசு தேசிய இனங்களையோ தேசிய இனங்களின் தாயகத்தையோ ஒரு நாளும் அங்கீகரிக்கிறது இல்லை. அவர்கள் நோக்கம் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே சட்டம், ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே வரி, ஒரே ராணுவ தளபதி, ஒரே பொது விநியோகம், ஒரே உணவு சந்தை, இப்படி எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தணும். இந்தியாவோட பன்மைத்துவத்தை ஒட்டுமொத்தமா சீர்குலைக்கணும். அப்ப இந்தியா முழுமைக்கும் ஒரே தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு முறை என்ற முறையை கொண்டு வர்ற இங்க கேட்டவர்கள் எழுப்புற கேள்விதான். நாடு முழுமைக்கும் ஒரே முறையான கற்றல் வாய்ப்புகள் இல்லாத போது ஒரே முறையான தேர்வு எப்படி சாத்தியம்? இங்க ஒவ்வொரு மாநிலமும் ஒரு தேசம், ஒரு தேசியத்தோட தாய் நிலம். ஆனா இந்தியா முழுமைக்கும் ஒரே முறையான தேர்வு நடத்துவேன் என்று மத்திய அரசு அறிவிக்குது. இதை கொண்டு வந்தது காங்கிரஸ். திமுக ஆட்சி காலத்தில் இந்த நீட் தேர்வு முறை கொண்டு வரப்படுது. 2013 அன்னைக்கு உச்ச நீதிமன்றமே அரசமைப்பு சாசனத்துக்கு எதிரானது என்று சொல்லி நீட் தேர்வை ரத்து பண்ணிருது. அதுக்கு பிறகு சீராய்வு மனு போட்டு நீட் தேர்வை உயிர்ப்பிச்சது காங்கிரஸ். அந்த நீட் தேர்வை மறுபடி செயலாக்கம் செஞ்சது பாரதிய ஜனதா. இன்னைக்கு நீட் தேர்வு முறையை கொண்டு 10 ஆண்டுகளை ஏறக்குறைய கடந்துருச்சு. நாம நீட் தேர்வு கொண்டு வரப்படுறப்பவே நாம எதிர்த்தோம். நீட் தேர்வு முறை ஏற்புடையதில்லை, இது சமத்துவமான வாய்ப்பை வழங்கல என்று எதிர்த்தோம். ஆனா 10 ஆண்டு காலமா வட மாநிலங்கள் மௌனம் காத்தது, நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டது. நீங்க நீட் தேர்வுல முறைகேடு ஏற்பட்ட உடனே, வினாத்தால் கசிந்த உடனே, 22 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்ட உடனே இப்போது நீட் தேர்வுல முறைகேடு நடந்திருக்குது. அந்த முறைகேட்டுக்கு நீதி விசாரணை தேவை. அதில் தொடர்புடையவங்களை கைது பண்ணணும், தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கை முன் வச்சு நீட் தேர்வுல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு போராடுறாங்க. ஆனா அவங்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே நீட் தேர்வே தவறானது, முறைகேடு என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இப்ப மறுபடியும் நம்ம வலியுறுத்துறோம். எப்போதும் தமிழ்நாடு தான் மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக முன்மாதிரியாக விளங்கும். இந்த நீட் தேர்வுலையும் இந்த நீட் தேர்வு முறை தவறு என்று முதல்ல சொன்னது நாம் தமிழர் கட்சி, இங்க இருக்கக்கூடிய இனமான தமிழர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த பொதுமக்கள் தான். இதுல தமிழ்நாடு மக்கள் கொடுத்த அழுத்தம் காரணமாக நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி 3 முறை தமிழக சட்டமன்றத்தில் மசோதா போடப்பட்டிருக்கு, தீர்மானம் போடப்பட்டிருக்கு. அந்த தீர்மானம் போடப்பட்டும் அது ஆளுநர் வாயிலாக மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டு இந்தியாவோட ஜனாதிபதி ஒப்புதலுக்காக காத்து கிடக்கிறது. ஜனாதிபதி ஒரே ஒரு துளி மையால் கையெழுத்திட்டு விட்டால் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இல்லை, விலக்கு சாத்தியப்பட்டுரும். ஆனால் கையெழுத்திட முடியாது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் மறுக்கிறது. விளைவாக நீட் தேர்வால தினந்தோறும் பாதிப்படைகிறோம். இதுவரைக்கும் 50 ஏறக்குறைய 50 பிள்ளைகள் இருந்து போச்சு. இந்த வினாத்தாள் கசிவிலேயே தமிழ்நாட்டை சேர்ந்த 4 பிள்ளைகள் இருந்து போயிட்டாங்க. வட மாநிலங்கள் பற்றி எரியுது. வட மாநிலங்கள்ல டெல்லியில தொடங்கிய போராட்டம் உத்தரப்பிரதேசம், கேரளா, கோவான்னு பல மாநிலங்களுக்கு அது பற்றி பரவுது. இதுநாள் வரை எந்த போராட்டம் நடந்தாலும் ஒடுக்கி ஆதிக்கம் செய்த பாரதிய ஜனதா முதல் முறையாக அவன் பின்வாங்குறான், அவன் சரணப்படுறான், அவன் திணறான். எந்த போராட்டம் நடந்தாலும் உள்ளவங்க நிரப்பிப்பான். தேச விரோதிகள், ஆன்டி இந்தியன், நகர்ப்புற நக்சல், சமூக விரோதி என்று உள்ள அறிவிப்பான். ஆனா இந்த தடவை முடியல. அவனை எவ்வளவு சொல்லி பார்க்கிறான், ஈடுபட மாட்டேங்குது. அடிமை இந்தியாவில் ஆதிக்கத்தை எடுத்து வாவுசி போறான் நம் பாட்டன். அன்னைக்கு அவன் போய் ராஜ துரோகி. சுதந்திர இந்தியாவில் நாம் போராடுறோம், நமக்கு வெறும் தேச துரோகி. பெரிய மாறுபாடு இல்லை. இன்னைக்கு இந்த போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாம திணறி போய் நாங்க நாளைக்கு பார்லிமெண்ட்ல விவாதம் நடத்துறோம், நாங்க பார்லிமெண்ட்ல நாங்க பத்தி பேசுறோம் அப்படின்னு தள்ளி போடுறோம். இந்த முறைகேடு நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆனா இப்ப நாங்க கைது பண்றோம், நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு கண் துடைப்பு நடவடிக்கைகளை பாஜக அரசு மேற்கொண்டது. அவர்கள் நோக்கம் இப்ப ஏதாவது சொல்லி எதையாவது பேசி இந்த போராட்டத்தை கலைச்சு விட்டணும். இந்த போராட்டம் இன்னும் பத்தி எறியக்கூடாது. ஏன்னா ஒரு கட்சி ஒரு இயக்கம் போராட்டம் நடத்துதுன்னா, ஒரு கட்சி போராட்டம் இயக்க போராட்டம்னா 6 நாள் நடக்கும். சென்னைனா வள்ளூர் கட்டம், இல்ல இங்க சேப்பாக்கம் அப்படின்னு 6 நாள் நடக்கும். இல்ல மிஞ்சி போனா 1 நாள் நடக்கும். ஒரு கட்சி போராட்டங்கிறது அடையாள போராட்டம், ஒரு சிக்கலை பற்றிய விழிப்புணர்வை பற்ற வைக்கும். ஆனா பொதுமக்களின் போராட்டம்ங்கிறது அது கால வரையறை கிடையாது,
அது அனுமதிக்கப்பட்ட இடத்துல போட மாட்டாங்க. அப்படி பொதுமக்களின் போராட்டமாக, மாணவனின் போராட்டமாக ஒரு போராட்டம் மாறுறப்ப அரசால கட்டுப்படுத்த முடியாது. ஆளும் அரசு அடிபணியும். ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்லை, ஜல்லிக்கட்டுக்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்பட்டது. நாடு முழுக்க கூடிய லட்சக்கணக்கான இளைஞர் கூட்டம், மாணவர் கூட்டம், பொதுமக்கள் கூட்டம் நடக்காது என்று சொல்லப்பட்ட ஜல்லிக்கட்டை நடத்தி காண்பித்தது. அதே போல வேளாண் சட்டங்களை திரும்ப பெற மாட்டோம், ஒரு புள்ளி கமால கூட நாங்கள் திரும்ப பெற மாட்டோம் என்று மத்திய அரசு சண்டித்தனம் செய்தது. பஞ்சாப் விவசாயி 2 ஆண்டுக்கு மேலாக டெல்லி வீதிகளில் போராடி அந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வச்சாங்க. மொழிப்போர், மொழியை திணிச்சான், இந்தி மொழியை திணிச்சான். தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டு நினைச்சான், அவன் சுட்டு கொன்னான், மக்களை கொண்டு குவிச்சான். ஆனால் போராட்டத்தின் விளைவாக அன்றைக்கு ஆண்ட மத்திய அரசு அடிபணிந்தது. அப்ப எந்த சிக்கலுக்கும் மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய, மக்கள் பிரச்சனையை செவிசாய்க்கக்கூடிய அரசு அமையப்படாத போது மக்கள் போராடுவதை தவிர ஒரு வழி இல்லை. அதுக்கு என்ன சொல்லுவான், நீங்கள் போராட்டத்தை தூண்டுறீங்க, தேவையில்லாம போராட்ட தூண்டுறீங்க. யாரு? அமைச்சர் ராஜ்மோகன். போராட்டத்தை தூண்டத்துல எந்த தவறும் இல்லை, எந்த தவறும் இல்லை. ரசிக வரியை தூண்டுறதான் தப்பு. போராட்டத்தோட என்ன பிரச்சனை? போர்க்குணமும் போராட்ட குணமும் நிரம்ப பெற்ற நிலம் இந்த தமிழ்நாடு. இங்க போராடுறது என்ன பிரச்சனை? போராட்ட கோரிக்கை சரியா இல்லையா? போராட்ட முழக்கம் சரியானதா இல்லையா? அதான் பேசணும். போராட்டத்தை தூண்டுறாங்க, தூண்டி விடுறாங்க, விவசாயிகள் போராடுறாங்க, இவங்க போராடுறாங்க. எல்லா பிரச்சனைக்குமாக நாம் தமிழர் கட்சி போராடும், இனமான தமிழர்கள் போராடுவோம். மாணவர் பிரச்சனை மாணவர் தான் போராடணும், விவசாயி பிரச்சனை விவசாயி தான் போராடணும், நெசவாளர் பிரச்சனை நெசவாளர் தான் போராடணும், மீனவர் பிரச்சனை மீனவர் தான் போராடணும். இந்த எண்ணத்தை கைவிட்டு சமூகத்தில் அணி நடந்தா முதல்ல போராடணும். உலகில் எங்கோ ஒரு மொழி நடக்கக்கூடிய அநியாயத்தை கண்டு உன் மனம் அடக்க முடியாத ஆத்திரத்தால் கொதித்தெழுந்தால் நீயும் என் தோழதே என்று உலக நான் சேகுவர. அந்த சேகுவராவின் தோழங்களாக எல்லா பிரச்சனைக்கு தான் போராடணும். காவிரியில் தண்ணி கட்டி போராடுறோம், தண்ணி தர மாட்டேங்கிறான். யாரு? கர்நாடக அரசு. மத்திய காங்கிரஸ் ஆண்டாலும் பாஜக ஆண்டாலும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் நடுவர்மன்றம் வலியுறுத்தினாலும் தண்ணி தர மாட்டேங்கிறான். இங்க காவிரி டெல்டா மாவட்டம்னா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் 3 மாவட்டம். இங்க போராட்டம் தான் 3 மாவட்டம் நடக்கும் போராட்டம். அந்த 3 மாவட்டத்திலையும் விவசாய சங்கங்கள் தான் போராட்டம் நடத்தும். அப்ப காவிரி சிக்கல் என்பது தமிழ்நாட்டில் 3 மாவட்ட சிக்கல். அதே போல கர்நாடகாவோட காவிரி டெல்டா மாவட்டம் இருக்கு. மாண்டியா, மைசூர், சாமராட்டு, பெங்களூரு, ஹாசன் காவிரி டெல்டா மாவட்டம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல போராட்டம் நடக்கிறப்ப அந்த காவிரி டெல்டா மாவட்டம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கர்நாடகா முழுமைக்கும் போராட்டம் நடத்துறான். ஒரு பிரச்சனைனா அவன் தேசிய இனத்தின் பிரச்சனையாக, அந்த தாய்நிலத்தின் பிரச்சனையா பார்க்கிறான். ஆனா இந்த இடத்துல ஒரு பிரச்சனைனா அதை பகுதி சார்ந்த பிரச்சனையா, துறை சார்ந்த பிரச்சனையா பார்க்கிறான். அதுதான் சிக்கல். பாஜக அரசு ஒடுக்குமுறை ஏவுது, என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பாஜக அரசுக்கு போராட்டங்கள் ஆகாது, அவன் போராடுறவங்களை அவன் ஏத்துக்க மாட்டான். ஆனா தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய தாவேக அரசுக்கு என்ன கேடு? அவன் மெட்ரோ ஸ்டேஷனை மூடுறான். நான் புரிஞ்சுக்கிறேன். நீ எதுக்குடா மெரினா கடற்கரை மூடுற? எதுக்கு மூடுற? திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் மெரினா கடற்கரையில போராட்டம் நடத்தக்கூடாது என்று தடை போட்டு சட்டப்பூர்வமா அதுக்கு ஒப்புதல் வாங்கினான். திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் தாவேக அரசு திமுக அதிமுக மாற்றினா மெரினா கடற்கரை திறந்து விட வேண்டியதானே? பாலன் இல்லத்துல போராடுறாங்க யாரு? மாணவர்களும் இளைஞர்களும். இதே பாலன் இல்லத்துக்கு விஜய் வந்தார். எதற்காக வந்தார்? தாவேக அரசுக்கு பெரும்பான்மை இல்ல, ஆதரவு வேணும் என்று ஆதரவு கேட்டு பாலன் இல்லத்துக்கு போன விஜய் இன்றைக்கு போராடக்கூடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு ஏன் போகல? ஏன் போகல? எல்லா கட்சியாரும் போகலடா. தாவேக அரசின் கருத்து என்ன? தாவேக அந்த கேடுகட்ட கட்சியின் கருத்து என்ன? பார்த்து சொல்ல வேண்டியதானே? நாங்க இந்த இடத்துல போராட்டம் பண்றோம்ல, எதுக்கு இந்த இத்து போன விஜய் மாதிரியே ஒரு லைக்க கொடுத்துருக்கீங்க? ஒளிவாங்கி இப்படி இருக்கு, ஒளிபெருக்கி அப்படி இருக்கு. எதுக்கு? இல்ல பெரிய ஒளிபெருக்கி வச்சீங்கன்னா மருத்துவமனை பக்கத்துல இருக்குது, பாதிப்படையும். அப்புறம் என்ன மயத்துக்கு இந்த பாயிண்ட் கொடுத்த? நாங்க கேட்டது என்ன? நான் கடல் ஆசிரியர் கடல் அங்க தர வேண்டியதானே? நாற்காலி போடக்கூடாது, நாற்காலி போடக்கூடாது, பெரிய ஒளிபெருக்கி வைக்க கூடாது. ஆனா ரோஹிணி தேட்டர் வாசல்ல எல்லா அளப்பறையும் பண்ணலாம். காவல்துறை மானம் கட்டி போய் வெக்கம் கட்டி போய் பொறி பிடிக்கும். விடிய காலம் 5 மணிக்கு 6 மணிக்கு படம் பார்க்க போற பரதேசிக்கு பாதுகாப்பு கொடுக்க மக்களுக்கா போராட்டம் ஏற்படுத்திக்க. என்ன பேச்சுது? நாங்க ஸ்பீக்கர் பெரிய ஸ்பீக்கர் வைக்க விட மாட்டோம், இங்க ஓரமா தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும், நாற்காலி போட மாட்டோம். போராடுறவன் கால் எடுக்க காத்து எடுக்கணும். ஆனா படம் பார்க்க போறவனுக்கு எல்லாதும் உண்டு.
அதுவும் ஒப்பாறு வைக்கிறான் பாருங்க. தமிழ்நாட்டு வரலாற்றுல என்னென்னமோ தமிழ்நாட்டுக்கு பெருமிதம் இருந்துச்சு, சிறப்பு இருந்துச்சு, முற்போக்கு அடையாளம் இருந்துச்சு, எல்லாத்தையும் 2 மாதம் செஞ்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சு தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் இந்தியாவோட அரசியல் சாசனத்தை திருத்தப்பட காரணமாக இருந்த நிலம். தமிழ்நாடு தான் இந்தியை எதிர்த்த முதல் மாநிலம். தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும் முன்னுதாரணம், எல்லாத்துக்கும் வழிகாட்டி. எல்லாமே சிதைஞ்சு போச்சுங்க. ஒரு 2 மாதத்துல 2 மாதத்துல கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயோ இவ பார்க்க மாட்டோமோ, இனிமே பார்க்க மாட்டோம்ட்டு. என்னால எதை வேணாலும் ஏத்துக்கலாம். தாவேகா கட்சியை சேர்ந்த கரூர் மாவட்ட செயலர் மதியழகன்னு பேரு, அவரு கண்ணீர் வடிக்கிறாங்க படத்தை பார்த்துட்டு. கரூர்ல தேர்தல் பரப்புரைக்கு, அந்த விஜய் பரப்புரை கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சது இதே மதியழகன். அங்க கூண்ட மக்களுக்கு உணவு ஏற்பாடு பண்ணாம, தண்ணீர் ஏற்பாடு பண்ணாம, கழிப்பறை வசதி ஏற்பாடு பண்ணாம, அந்த மக்களை அம்போன்னு விட்டு 41 பேர் சாவதற்கு காரணம் இந்த மதியழகன் ஒரு அயோக்கிய பெயர். அந்த மதியழகன் அன்னைக்கு 41 பேர் செத்து விழுந்தப்ப கரூர் அரசு பொது மருத்துவமனைக்கு போகல, விட்டு ஓடி போயிட்டான். அன்னைக்கு ஓடி போயிட்டு இன்னைக்கு பணத்தை பார்த்து, அன்னைக்கு செத்து போனவங்க உடம்பை பார்த்து எழுதியாடா, கண்ணீர் விடுச்சியா? ஒரு கர்மாந்திரம் இல்ல. என்ன கூத்துனா, விஜய் ஒரு முதலமைச்சர், ஒரு நடிகர் இல்ல, அவர் எல்லாரும் விட மிக பிரபலமான இன்ஃபுளுசர். இங்க 10,000 பேர் 1,00,000 பேர் பின்தொடர்பாளர்கள் இருக்காங்கன்னா, விஜய்க்கு ஒரு 1 கோடி பின்தொடர்பாளர்கள். அது 50,00,000 பேர் விஜய் என்ன சொன்னாலும் நம்புவான். சூரியன் கிழக்க ஒதுக்கலங்க, மேற்க ஒதுக்குது. ஆமா, நேற்று காலம் நான் பார்த்தேன். மின்சாரத்தை கண்டுபிடிச்சது புஷி ஆனந்த். ஆமாங்க, எனக்கு தெரியும். சொன்னாங்க விஜய் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கேடுகட்ட கூட்டம் தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு. நான் வழியோட வந்திருக்கேன். என்ன வழியோட வந்த? நான் ரியல் தாய்மாமன். என்ன ரியல் தாய்மாமன்? இது போன்ற ஒரு கேடுகட்ட தாய்மாமன் எங்கேயாவது பார்த்துருங்க. இன்னைக்கு போராடல மாணவர்களும் இளைஞர்களும். அவளை யாரு? நேற்றால ஒரு தலைமுறை பாதிக்கப்படுதுன்னு போராடுறா. அந்த மாணவர்களை இளைஞர்களை இந்த தாவேக அரசின் காவல்துறை ஒடுக்குது. பள்ளிக்கூடத்துல வகுப்பு நடக்குது, வகுப்புக்குள்ள பூந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சொல்லி கைது பண்றாங்க. பாஜக அரசின் ஒடுக்குமுறையை புரிந்து கொள்ள முடியாது. தாவேக அரசுக்கே ஒடுக்குது. திமுக என்ன பண்ணுவான்? பாஜக சண்டை போடுவான், தமிழ்நாட்டில் சத்தம் போடுவான். பாஜக ஒழிக, இது தமிழ்நாட்டில். டெல்லிக்கு போனா பாஜக எங்க ஸ்வீட் வீசுமா, இங்க சவுண்டை விட்டுட்டு அங்க போய் படுத்துருவான். இவரே வாயை முடிக்கிட்டு இங்க இருந்து போயிடுவார். வாயே தக்கிறது இல்லையே. ராகுல் காந்தியை தூக்கிட்டு போறாங்க. எப்படி சூனா பணம் தூக்கிட்டு போவாங்க இல்ல, அந்த மாதிரி தூக்கிட்டு போறாங்க ராகுல் காந்திக்கு அறிக்கை விட 1 நாள் ஆச்சு. விடலாமா வேண்டாமா? ஜி கோச்சுக்கு வரும், கண்டுக்காம விட்டுலாமா? சரி விட்டு தொலைவோம். அப்படியே வலிக்காம செல்லமா தட்டாம்பாங்க இல்ல, மயிலில கால வருடுறது போல வரைக்கு. இப்படிப்பட்ட ஒரு தொடர் இங்கே அப்படி கோலைய அரசியல் கோலை. நீ கதாநாயகன் கொண்டாடலாம், தலைவன் கொண்டாடலாம், நீ ஹீரோன் கொண்டாடலாம். விஜய்னா அரசியல் கோலாங்க, வரலாறு பதிவு செய்யும். நம்ம சொல்றாரு, சந்தர்ப்ப சூழல் வீரனை கோலையாக்குறதும் இல்ல, கோலையை வீரனாக்குறதும் இல்ல. அவன் யாரோட அடையாளம் காட்டுகிறது. நீ கரூர்ல மக்கள் செத்து விழுந்த போது களத்துல சண்டை போட்டு நீ தலைவன், நீ வீரன். என்றைக்கு புறமுக்கிட்டு ஓடி போனியோ நீ கோலதான். முதலமைச்சர் உரிமையில பேசுறாரு, முதலமைச்சரை மாண்பு குறைவா பேசுறாங்க. முதல்ல மாண்போட மதிப்போட முதலமைச்சர் இருந்துவிட்டோம், அவர் பேசட்டும். அதுக்கு பிறகு அவருக்கு மரியாதை கொடுக்கறத பத்தி நான் வந்துருந்தேன். அதனால இந்த நீட் தேர்வுக்கான இந்த போராட்டங்கிறது இது ஒரு தொடக்க நிலைதான். எப்படி மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு அடக்குமுறையை பாய்ச்சி ஒடுக்குதோ, இந்த போராட்டங்களை கண்டு எப்படி பயப்படுதோ, அதே போல தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கேடுகட்ட தாவேக அரசும் அவனும் பயப்படுறேன். முதலமைச்சருக்கு இப்ப அத்தியாவசிய வேலை என்னன்னா 2வது நாள் படம் பார்க்க போறாரு. நேற்று கட்சிக்காரனாலதான் நீங்க அவரே எழுவாரு, இனிமே நம்மளை பார்க்க முடியாத திரையில இருந்து கேடி கூத்து. கர்நாடகாவுக்கு போற, எது கர்நாடகாவுக்கு போற? நீ காவிரியை கொண்டு வந்துருவாரு. எந்த காவிரி பொம்பளை எப்படி சொல்ல போறாரா? எந்த காவிரிய? காவிரி நடுவமன்ற தீர்ப்பு தெளிவா சொல்லுது. இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, அது தொடர்ந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவா வழிகாட்டுது. இப்ப எதுக்கு கட்டமைச்சாட்டு பண்ணணும்? பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாது காவிரி சிக்கல் என்ற நிலையை எட்டிய பிறகுதான் தண்ணீர் தகராறு சட்டத்தின்படி காவிரி நடுவமன்றம் அமைக்கப்பட்டுச்சு. நடுவமன்றத்தோட இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு அரசியல் விட்டுட்டு மேலாண்மை வாரியம்
ஒழுங்காற்று கொடுன்னு 30 ஆண்டா பலகட்ட படியிலே கடந்து வந்திருக்கோம். மறுபடி போய் டி.கே. சிவகுமார்ட்ட போய் மண்டிட்டா கதை முடிஞ்சு. தமிழ்நாடு இன்னும் பின்னோக்கி போகும். போராடி பெற்ற உரிமையை நாம் கால் கொடுப்பதாகும். இவ்வளவு நாள நம்ம போராடின ஆட்சியாளர்களுக்கு நம்மளோட பிரச்சனை தெரியும், நம்மளோட கோரிக்கை புரியும். ஆனா அந்த பிரச்சனைகளை அவன் தீர்க்கணும், கோரிக்கையை நிறைவேற்ற நினைக்க மாட்டான், அலட்சியப்படுத்துவான், துச்சமன கருதுவான். ஆனா இப்ப ஆளக்கூடியவனுக்கு பிரச்சனையும் புரியாது, தீர்வும் தெரியாது. இவ்வளவு நாளா நாம கேள்வி கட்ட முடியல, கேள்வி கட்டணும் பதில் தெரியாது. இப்ப கேட்கறவன்ட்ட கேள்வியே புரியாது. இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கான நிலைமை. அதனால திருமானந்த வாரியார் தான் சொன்னாரு, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியும்னாரு. தாவேக ஆட்சி முழுமையா 5 ஆண்டு காலம் இருக்கணும். விஜய் 5 ஆண்டு காலம் முதலமைச்சா இருக்கணும். இருந்தாதான் இந்த ஆட்சியில வாழ்ந்த பிறகு எப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சியாளர்கள்ட்ட நாட்டை கொடுத்த புரிதல் மக்களுக்கு உருவாகும். ஆனா நீங்க எங்களை புறக்கணித்தாலும், புறந்தளினாலும், நிராகரித்தாலும், தோற்கடித்தாலும் மக்களுக்கு ஒன்னா களத்தில் இருக்க போறது நாம் தமிழர் கட்சி தான். நீங்க எத்தனை முறை தோற்கடித்தாலும் களத்தில் நிற்போம், வீரியமா நிற்போம். தேர்தல் வெற்றி தோல்விக்காக இயங்குகிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். உறுதியாக இந்த நீட் தேர்வுங்கிற அரக்கனை விரட்டுறதுக்கு நாம் போராடுவோம். இந்த நீட் தேர்வில் நம் தங்கை அனிதாவை நாம இழந்தோம். தங்கை அனிதா 12ஆவதுல 1176 மதிப்பெண்களை பெற்றார். அனிதாவோட வீடு ஒரு கூரை வீடு, கழிப்பறை, அடிப்படையான கழிப்பறை வசதி கிடையாது. அப்பா கூலி தொழிலாளி, மூட்டை தக்கக்கூடிய கூலி தொழிலாளி. அம்மா கிடையாது, 2 வயசுல அம்மா இழந்தாங்க. உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்காம அம்மாவை இழந்துட்டதால யாரு என்னை போல யாரும் என்ன அம்மாவை இழக்கக்கூடாது, தாயை இழக்கக்கூடாது. நாம தாய் போல இன்னும் மருத்துவ சேவையாற்றணும்னு வைராக்கியத்தோடு படிச்சு 1176 மதிப்பெண்களை பெற்ற தங்கைய அவள் படிக்காத பாடத்திட்டத்திலிருந்து கேள்வியை கேட்டு நீ தோத்து போயிட்ட, நீ மருத்துவ தேர்வுக்கு லாயக்கு இல்ல, மருத்துவ படிக்க லாயக்கு சொல்லி அவளை புறக்கணித்து கொன்றது இந்த நாட்டோட ஆட்சி அதிகாரங்கள். ஒரு அனிதா இல்ல, பல பிள்ளைகள் செத்து போச்சு. பல பிள்ளைகளுடைய கனவெல்லாம் பொசுங்கி போய் பிள்ளைகள் கருகி போச்சு. இனியும் ஒருத்தரை நம்ம இழக்கக்கூடாதுன்னா நாம் வீரியமா போராடணும். போராட்டம் மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி கையிருப்பு, கடைசி வாய்ப்பு. அதுல வட மாநிலங்கள்ல இப்போதான் நீட் குறித்தான புரிதலுக்கே வர்றான். இப்பதான் யோசிக்கிறான், நீட் தேர்வே வேண்டாமான்னு போராடலாமான்னு யோசிக்கிறான். நம்ம 10 ஆண்டுகளா சொல்றோம் நீட்டு வேண்டாம் வேண்டாம்னு. இப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, இந்த களச்சூழலை பயன்படுத்தி, இந்த நீட் தேர்வுக்கான பரப்புரையை இன்னும் வீரியப்படுத்தி முதல்ல தமிழ்நாட்டுக்கு விளக்க பெறணும். அதுக்கு ஜனாதிபதியோட ஒப்புதல் தேவை. அதற்கு மக்கள் திரள் போராட்டங்களை நாம் செய்வோம். இந்த போராட்டத்தின் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வை பற்ற வைப்போம். புரட்சி வெல்லும். நன்றி, வணக்கம். இறுதியாக மாணவர் பாசறை சார்பாக ஒரு எழுச்சி